இலங்கை திரையுலகம் இன்று தனது 79வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. இலங்கையின் முதலாவது பேசும் படமான கடவுணு பொருந்துவ முதலில் 1947ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி திரையிடப்பட்டது. அப்போதைய அரசு சபையின் காணி அமைச்சராக இருந்த மாண்புமிகு டி.எஸ். சேனாநாயக்கவின் தலைமையில் கொழும்பு கொட்டாஞ்சேனை கிங்ஸ்லி திரையரங்கில் இதன் ஆரம்ப காட்சி நடைபெற்றது. எஸ்.எம். நாயகம் தயாரித்த இந்த படத்தை ஜோதி சிங் இயக்கினார். இப்படம் ஆரம்பத்தில் 22 லட்சம் ரூபாய் வருவாயை ஈட்டித் தந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் 1956 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி கலாநிதி லெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸின் இயக்கத்தில் வெளியான ரேகாவ திரைப்படம் உள்நாட்டு திரையரங்கில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. இது ஸ்டுடியோக்களுக்கு வெளியே படமாக்கப்பட்ட முதல் உள்நாட்டு திரைப்படமாகும். கடந்த 78 ஆண்டுகளில் இலங்கை திரையுலகம் பல்வேறு மாற்றங்களை கடந்து வந்துள்ளது. இக்கால பகுதியில் பல திறந்த படைப்புகளும் திறமையான கலைஞர்களும் இத்துறைக்கு கிடைத்துள்ளனர். அத்துடன் தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 54 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. முன்னாள் பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் தலைமையில் 1972ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி இக்கூட்டுத்தாபனம் நிறுவப்பட்டது. சிங்கள திரையுலகம் 79வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனத்தின் தரங்கணி திரையரங்கில் இன்று விசேட நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்துள்ளது.